பூமி பந்தியில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே காதலுக்காக தற்கொலை செய்து கொண்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் எங்கள் உயிர் சமர்ப்பணம். உங்களுக்கு மனச்சோர்வா, தாழ்வு மனப்பான்மையா, இல்ல காதல் தோல்வியால தற்கொலை எண்ணுமா? தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க பிரச்சனைக்கு உதவ நாங்க இருக்கோம். ஸ்னேகா, நம்பர் 7, பெசன்ட் ரோட், ராய்பேட்டை, சென்னை 14. தொலைபேசி எண் 2835-2345. ஆனந்தி, ஆனந்தி, ஏன் தெரியுமா? டைம் ஆயிடுச்சு. ஆனந்தி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஓடி போகல. சேர்ந்து வாழ போனதானே ஓடி போயிட்டேன்னு சொல்லுவீங்க. நாங்க சாக போறோம். பாவி, எனக்கு ஐயோ, என் பொண்ணு சாக போறலாம். அன்பு, உன் தங்கச்சி காப்பாத்துப்பா, காப்பாத்துப்பா. இவதான் ஆனந்தி. ஸ்னேகா விளம்பரத்தில் நீங்க பார்த்த அதே பொண்ணுதான். தற்கொலை பண்ணிக்கிறது தப்புன்னு சொன்ன இவளை இப்ப சாகணுங்கிற முடிவோட இந்த மலை உச்சியில் வந்து உட்கார்ந்துருக்கா. ஏ நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல? ஓ, முடிஞ்சிருச்சு. அப்படினா எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு, ஹோம்வொர்க் செய்யறதுக்கு, சேர்ந்து ஊர் சுத்தறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் கம்பெனி கொடுக்கணும். ஓகே? கண்டிப்பாடா. சரி, மம்மி எங்க? சுந்தர், ஹே, இவ்ளோ ஸ்மார்ட் ஹலோ ஆயிட்ட. அண்ணி. தாடி, மீச, ஹேர் ஸ்டைல் அப்படியே ஹீரோ மாதிரி ஆயிட்டியே. நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? எவ்வளவு கண்ணு போட்டு முன்னாடி வீட்டுக்கு ஓ அண்ணி, நீங்க வேற.
குட் மார்னிங். டிஃபன் ரெடி. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க? இல்ல நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் இனிமே கிச்சன் பக்கம் வந்த ஓத வாங்குவேன். அண்ணி அடிச்சா வலிக்காதே? வலிக்கிற மாதிரி அடிப்பேனே. குட் மார்னிங் சித்து. குட் மார்னிங் செல்லம். ஹோம்வொர்க் எல்லாம் செய்யணும்ல? வா ஏந்திரி. மம்மி எழுந்துட்டாங்களா? மம்மி இன்னும் இல்லடா கண்ணா. அப்படின்னா வாங்க ஒரு குட்டி தூக்கம் போடலாம். ஏய் திருடி ஏந்திரி. ஐயோ இல்ல எழுந்துச்சா காப்பாத்தி சித்து. ஓதடா சித்ரா வந்து நான் ஆயிட்டனா. போடி போய் குடி போ. நான் உன்னை மண்டு மண்டும் திட்டினா நான் உங்களை மண்டு மண்டும் தட்டுவேன். சரி, நான் உன்னை முண்ட முண்டும் தலையில குட்டினா நான் உங்களை முண்ட முண்டும் தலையில கட்டுவேன். நான் உனக்கு தங்கம் தங்கம் முத்தம் கொடுத்தா நான் உங்களுக்கு தங்கம் தங்கம் முத்தம் கொடுப்பேன். that is Newton's third law. For every action there is an equal and opposite reaction. very good. பேசாம நீ டீச்சர் ஆயிடலாம் சுந்தர். என்ன ஸ்மார்ட்டா டீச் பண்ற? ஆரம்பிச்சாச்சா? இனிமே தூங்க போற வரைக்கும் அண்ணனும் அண்ணியும் மாறி மாறி பாராட்டி தள்ளிட்டே இருப்பீங்களே. உனக்கே நீ போறாம வயிற்றுச்சல் தான். so sweet. சுந்தர் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் அப்புறம் சாப்பிடுறேனே. எனக்காக. சரி கொடுங்க. நோ கை ஒன்லி வாய். நீ என்ன குழந்தையா? டேக் இட் இன் யுவர் ஹேண்ட். I have a small doubt மம்மி. क्या बेटी? நீங்க எனக்கு மம்மியா சித்துக்கா? ரெண்டு பேருக்கும் தான். உனக்கு பிடிச்ச புக். அன்புக்கு பஞ்சமில்லை. நல்ல நாவலா? ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் அண்ணா. பாக்கெட் மணியா? 50 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? பரவாயில்லையா நீ? இந்தா வச்சுக்கோ. 500 ரூபாயா? ச்சே, பேசாம உங்களுக்கு தம்பியா பிறந்திருக்கலாம். அப்போது என் மேல அதிக பாசமா இருப்பீங்க. பை. ஓகேண்ணா, பாய். See you. சரி சுந்தர், டேபிள் மேல டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரி அண்ணி. ஓகே Bye. பை. Bye. பை குட்டி. பை மம்மி. சரி நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டு இரு. நான் போய் ஷேவிங் பண்ணிட்டு வந்துடுறேன். சுந்தர் அண்ணி உனக்கு தாடி அழகாவே இருக்கு. அப்படியே விட்டுற. சரி அண்ணி. ஏய் ஐஷு, மாமா டைம் ஆயிடுச்சு. கம். சாப்பிடு சாப்பிடு, வாய் தர. ஐஷு கம் ஃபாஸ்ட். சீக்கிரம் வா. சித்துக்கு. தேங்க் யூ. ரைட் போலாம். போலாமா? ஓகே, சித்துவ கட்டியா பிடிச்சுக்கோ. ஹே சித்து டைம் ஆயிடுச்சு, வேகமா போங்க. சரிடா செல்லம். கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே வேகமா ஓகே போங்க ஓகே. சித்து.
ம் சைக்கிள்ல வரப்பவே பைக்ல வர நினைப்பு. ம் ட்ரெஸ்ஸை காத்துல பறக்க விட்டு வர பெரிய அலட்டலா இருக்கும் போல் இருக்கு. திமிரு பிடிச்சவன். சாரி கூட கேட்க மாட்டேங்கிறான். ஏன் வந்து வாங்கிக்க மாட்டீங்களோ? சரி சரி ஓகே. இவ வேற பாட்டி மாதிரி. நீயும் 10 வருஷமா துப்பாக்கியை தூக்கிட்டு தான் அலையற, ஒரு குருவிய சுட்ட பாடு இல்ல. இதுவும் துப்பிட்டு போயிருச்சு. இதெல்லாம் தேவையா அவனுக்கு? குளிக்காம பாரு. ஹாய் மாமே. வாடா வாடா வாடா. எப்படி வரா பாரு, கில்லி மாதிரி. ஆடாடாடாடா. ஆஹா. மாமே எப்ப வந்து ஆஸ்திரேலியால இருந்து ரிக்கி பாண்டி எப்படி இருக்காரு? அவர்லாம் நல்லா தான் இருக்காரு. ஆமா உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? அதுக்கு என்னப்பா கழுக்கு முழுக்குன்னு மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கு. அசினுக்கு போட்டியா வர்றாங்க. அது சரி. துப்பாக்கி தோல்ல போட்டுக்கிட்டு எங்க கிளம்பியாச்சு? வேட்டைக்குதான். எந்த காட்டுக்கு? இது காட்டு வேட்டை இல்லப்பா, பிகர் வேட்டை. நீங்க திருந்தவே மாட்டீங்க. சரி என்ன வேலை பாக்குற? வேலை கிடைச்சா குடும்பத்துக்கே சந்தோஷம், கிடைக்கல நாமளா சந்தோஷமா இருப்போம். வேண்டாம். நல்ல பஞ்சிங் டயலாக் இல்ல. பேட் பாலிசி. எங்க கூட ஒரு அடி சுத்தி பாரு, இதுதான் பெஸ்ட் பாலிசியா தெரியும் உனக்கு. சாரி गाइस, I have to leave. இத பாரு, நீ ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்க, இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுற. எனக்கு புரியுது, இதுங்களுக்கு புரியல. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டா. மல்லிகை முல்லை சம்பங்கி பூவு. தம்பிகளா, படிச்சு கிழிச்சது பட்ட படிப்பு, பார்த்து ரசிக்கிறது இடுப்பு மடிப்பா. விளங்குவீங்களா நீங்க? இடுப்புல இருக்கிற மடிப்பை ரசிக்க படிப்பு எதுக்குடா தோழா? படிப்பு எதுக்குடா? மடிப்புல இருக்கிற துடிப்புல கூட படிப்பு இருக்குடா தோழா, படிப்பு இருக்குடா. கான்வென்ட் சொல்லித்தாரம் 10 புக்ஸ்ல, பெண் வந்து அழுத்தாரம் ஒத்தக்கு சில. காலேஜ் படிப்பு மார்க் ஷீட்ல, டீனேஜ் படிப்பு பேக் பீட்ல. யூனிவர்சிட்டியில விஞ்ஞானம் நடங்குது, பியூட்டியோட தேசங்களில் விண்கலங்கள் தொடங்குது. புத்தக பாடங்களில் உள்ளதெல்லாம் சென்டிமீட்டர், வித்தகையின் பாகங்களில் 100 லட்சம் கோடி மீட்டர். சொல்லித்தரம் 10 புக்ஸ்ல, பெண் வந்து அழுத்தாரம் ஒத்தக்கு சில. காலேஜ் படிப்பு மார்க் ஷீட்ல.
எதுக்கு ஒரு உதடு போதும் எனக்கு அட தப்ப எல்லாம் திருத்தும் போதும் தித்திப்பாக இருக்கு ஐயோ வாலிப பார்க்கலை நுணுக்கம் தொழில்நுட்பத்தையே அது கலக்கும் பச்சைக்குழி சுழிப்பில் கரண்ட் எடுக்கலாம் உலக மொழியிலே மிதக்கும் கௌடிட்ட ஈழங்கள் மனசுக்குள் மயக்கும் விடுபட்ட பகுதிகள் கலக்கும் மாறும தேசங்கள் ஒளிந்து கொண்டுதான் சிபிஐயே ஜெயிக்கும் உனக்கு மட்டுமே படிக்க இல்லடா மனசு படிக்கலாம் மாட்டு போடுடா ஒருவர் திருக்குறள் ஒண்ணுதானடா உழுந்து படிச்சுட்டா கோல்டு மெடல்டா Hi, auntie. ஹாய். You Aishwarya, my close friend. Hello, auntie. ஹலோ. வாங்க auntie, lunch share நோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ், நீங்க போய் சாப்பிடுங்க. Okay. Wow, what a taste. கண்ணா நீயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. வெறும் டொமேட்டோ ரைஸ் இவ்ளோ சூப்பரா இருக்கு. ஆண்டி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களே. நான் சாப்பிட்டாச்சு. உங்களை யாரு சாப்பிட சொன்னா? ஜஸ்ட் டேஸ்ட் ப்ளீஸ். எக்ஸலென்ட். யார் செஞ்சாங்க? எல்லாம் எங்க சித்து தான். சித்து யாரு? உங்க வீட்டு சமையல்காரரா? ஐயோ அது அவளோட சித்தப்பா. நான் செல்லமா சித்துன்னு கூப்பிடுவேன். உங்க சித்துக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும்? அவருக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி. கூட்டு பொரியல் அவியல் தொகையல் சிக்கன் மட்டன் எல்லாமே சூப்பரா சமைப்பாரு. ரியலி? சமைக்கிறது அவருக்கு கஷ்டமா இருக்காதா? நானும் அதை கேட்டேனே. ஆனா அதுக்கு அவரு சந்தோஷத்துல பங்கு போட்டுக்கிறது மட்டும்தான் உறவா, கஷ்டத்துல பங்கு போட்டுக்க வேண்டாமான்னு கேட்டாரு. அவ்வளோ தெளிவான ஆளா? பார்க்கணுமே. பார்க்கலாமே. அதோ. ஹாய் ஐஷு. ஹாய் சித்து. ஹாய் அங்கிள். ஹாய். இவனா? இவன் திமிர் பிடிச்சவனாச்சே. அட அலட்டலாண்டால. இந்தா. ஆண்டி இவர்தான் சித்து, மிஸ்டர் சுந்தர். ஹாய். ரொம்ப தான் அலட்டிக்கிறேன். இவன் நம்ம சானந்தி, மை ஸ்வீட் ஆண்டி அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆண்டி இவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஆஸ்திரேலியால படிச்சாரு. இவங்க பிஎஸ்சி விஸ்காம் படிச்சிருக்காங்க. போன வருஷம் தான் படிப்பு முடிச்சாரு. நல்ல ஜாபா தேடிட்டு இருக்காரு. இவங்களும் போன வருஷம் தான் முடிச்சாங்க. மேல படிக்கலாமா இல்ல கல்யாணம் கட்டிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யாருந்த வேலை? சும்மா இருடா. சாரி. இல்ல ஒரு சாரி கூட கேட்காம திமிருத்தனமா சைக்கிள்ல வரப்ப பைக்ல வர நினைப்புல ஐ அம் வெரி சாரி. ஐயோ தப்பு என்னோடதுதான். ட்ரெஸ்ஸை காத்துல பறக்க விட்டுட்டு ஆண்டாள் மாதிரி அலட்டிக்கிட்டு வந்தா ஆக்சிடென்ட் ஆகாம என்ன ஆகும்? இது பாருங்க, பாடம் கத்துக்கிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இல்ல நானும் தான். ஐம் சாரி. ஐம் சாரி. இங்க என்ன சாரி கான்டெஸ்ட் நடக்குது? மாறி மாறி சாரி சொல்லிக்கிறீங்க. முதல்ல ஷேக் ஹேண்ட் கொடுங்க. உங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. ஷேக் ஹேண்ட் கொடுங்க. கொடுங்க. ப்ளீஸ். ஓகே ஓகே, இனிமே உங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. நீ வா கிளாஸ்க்கு போலாம். சீக்கா கண்ணப்பட்ட ஏறி மம்மி ப்ளீஸ் மம்மி. வேணாம் மம்மி. ஏன் என்ன கடல படமா தேய்ச்சு விடுற? வாடி. யாருமே இல்லையா? சித்து சித்து என்ன தேக்க வேணாம்னு சொல்லுங்க சித்து ப்ளீஸ். சித்து சரி 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 வேண்டாம். நீ என்ன நீ போங்களே ப்ளீஸ். போங்க போங்க போங்க. ஓகே போயிட்டாங்களே. வேண்டாம் இல்ல நமக்கு வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். ஓம் பேச்சுக்கா ஓம் பேச்சுக்கா. ஏன்டா உடம்புலாம் சுடுது பாரு. என்ன தேய்ச்சுக்கிறது தானே? ஏய் என்ன வேண்டாம். தேய்ச்சுக்கோ தேய்ச்சுக்கோ தேய்ச்சுக்கோ. அழாத. எதுக்கு அழுகுற? அதான் ஆயிடுச்சுல்ல அவ்வளவுதான். ஏய் அனி அனி ப்ளீஸ் அனி வேணாம். சும்மா இரு. உடம்பு எவ்வளவு சூடா இருக்குன்னு பேசாம தேய்ச்சுக்கோ. என்ன தேய்ச்சு விடு தேய்ச்சு விடு. மூக்கு நல்லா கிள்ளி விட்டுற. சரி கலாட்ட பண்ணாத. இது புடி. கையில புடி. என்ன நீ காமி தேய்ச்சு விடு. உனக்கு நான் எப்படி தேய்ச்சு விடுவேன்? அவ்வளவுதான். இன்னொரு தேய்ச்சு விட சொல்றேன். ஐயோ வேண்டாம் நீ. ஐயோ என்ன வேடிக்கை? நீங்களும் வந்து உட்காருங்க. வாங்க டாடி.
என்கிட்ட கொடுமா, நான் தேய்க்கிறேன். ம், நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. நல்லா தேய்ச்சி விடுங்க. ஆ. உனக்கு எவ்வளவு அன்பான அண்ணி கிடைச்சிருக்கா. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே, எங்க உன் மேல பாசமா இருக்க மாட்டாளோன்னு நினைச்சேன். ஆனா அவ அம்மா இல்லாத குறைய தீர்த்துட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை காட்டு. குட் பாய் குட் பாய். திரும்ப சித்து. அண்ணன் மேல இவ்ளோ பாசம் வைக்காத. தாத்தா, இதோட நான் 9 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கேன். நீங்க ஒரு தடவை தான். இன்னொரு வாட்டி ஜெயிச்சேன் 10 rupees கொடுத்துடணும். ஓகே? பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனந்தி, ஏ ஆனந்தி, என்னம்மா? இங்க வாடி. ஏம்மா என்ன தொல்லை பண்றீங்க? தின்னுட்டு தூங்கி உடம்பு பெருக்க வச்சுக்க. புக்கு டிவின்னு டைம் பாஸ் பண்ணிக்க. ஆனா சமையல மட்டும் கத்துக்காத. இப்படி ஒண்ணுமே தெரியாம புருஷன் வீட்டுக்கு போ. ஒரு கூட்டு ரசம் வைக்க தெரியலன்னு அவங்க என் மூஞ்சில காரி துப்பட்டும். பொண்ணு வளர்த்துருக்க லட்சணத்தை பாருன்னு. அவனையும் மறைக்கிற. சமையல் கட்டுக்கு வந்து கூட மாட இருந்து சமையல கத்துக்கோன்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் புக்க படிச்சு என்னத்தை கிழிக்க போற? அட போங்கம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏய், எழுந்து வாடினா. அத்தை, அவ ஜாலியா எடுத்துட்டு போட்டுமே. சமைக்க தெரியலனா என்ன? நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தா போச்சு. பாட்டி, என் ஃப்ரெண்டோட சிதுவுக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆன்ட்டி கூட டேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? யூ நாட்டி பாய். அடி வரலே, யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மெல்லடா மெல்லடா டேய். டாடி டாடி, அந்த ராட்சசியை அடிக்கு வர காப்பாத்துங்க டாடி. ராட்சசியா? அழகான ராட்சசின்னு சொன்னேன். அதான் அழகுன்னு சொல்லிட்டாலம்மா, விட்ற. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐ, செடி அழகா இருக்கே. என்ன செடி டாடி இது? இது செடி இல்ல, இது ஒரு மரம். போன்சாய் ட்ரீன்னு பேரு. இது எங்க வைக்கலாம்னா? வைக்கலாமே. அச்சச்சோ, இங்கயா? இங்க வச்சா பெருசா வளர்ந்து டெரஸ் இடிச்சிராது? ஆஹா, இந்த மரம் பெருசா வளராம இருக்கத்தா கீழே இருக்க வேர்ல இருந்து இந்த கிளையெல்லாம் அப்பப்ப வெட்டி இதே சைஸ்ல வச்சிருக்கணும். ஐயோ, பாவம் இல்லையா டாடி? மரத்துக்கிட்ட எல்லாம் பாவம் பார்த்தா மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு வாட்டர் ஊத்தலாமா இல்ல கூடாதா டாடி? வாட்டர் ஊத்தணும், பட் நிறைய ஊத்த வேணாம். கொஞ்சமா அப்பப்ப ஊத்துனா போதும். அப்ப சரி, நான் போய் வாட்டர் எடுத்துட்டு வரேன்.